Connecting your world. EIGRP authentication. இது எதுக்குன்னா உங்க ரவுட்டர்ஸ் எல்லாம் சரியான நம்பகமான ரவுட்டர்ஸ் கூட மட்டும்தான் பேசுதான்னு உறுதி பண்றதுக்கு. இந்த விளக்கத்துல இதை எப்படி சரியா செட்டப் பண்றது, என்னென்ன தப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. சரி, முதல்ல ஒரு முக்கியமான கேள்வி. உங்க நெட்வொர்க்ல இருக்கிற ரவுட்டர்ஸ் நீங்க நம்புற டிவைஸ் கூட மட்டும்தான் பேசிட்டு இருக்கா, இல்ல சம்பந்தமில்லாத ஆளுங்க கூடயும் பேசுதான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா இந்த உரையாடல்களை நீங்க பாதுகாக்கலனா பெரிய ஆபத்து காத்துட்டு இருக்கு. பாருங்க, இதுல ரிஸ்க் ரொம்பவே அதிகம். ஒரு அங்கீகரிக்கப்படாத ரவுட்டர் உங்க நெட்வொர்க்குள்ள வந்துட்டா போதும், அது தப்பான ரூட்ஸை அனுப்ப ஆரம்பிச்சிடும். இதனால என்ன ஆகும்? ஒன்னு, உங்க நெட்வொர்க்கே முடங்கி போகலாம். இல்லைனா அதை விட மோசம், உங்க முக்கியமான டேட்டா எல்லாமே தப்பான இடத்துக்கு போயிடலாம். இது நான் சொல்றதில்ல, சென்டர் ஃபார் இன்டர்நெட் செக்யூரிட்டியே இத பத்தி தான் எச்சரிக்கை பண்றாங்க. அப்போ இந்த ஆத்தென்டிகேஷனை நீங்க சரியா பண்ணாம விட்டா பிசினஸ்க்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. யோசிச்சு பாருங்க, இது வெறும் டெக்னிக்கல் பிரச்சனை கிடையாது, இது பிசினஸே பாதிக்கிற ஒரு பெரிய ரிஸ்க். ஒரு ஹேக்கர் உள்ள வந்து உங்க டிராஃபிக்கை மொத்தமா வேற ஒரு இடத்துக்கு திருப்பி உங்க முக்கியமான தகவல்களை அப்படியே திருட முடியும். இல்லனா தப்பான ரூட்ஸ் அனுப்பி உங்க நெட்வொர்க்கே முடக்கிடலாம். உங்க சேவை மொத்தமா நின்னுடும். இதனால உங்க வருமானம் போகும், கஸ்டமர் நம்பிக்கை போகும், எல்லாமே அடிவாங்கும். இந்த மாதிரி ஆபத்துக்களை தடுக்கத்தான் EIGRPல ஒரு செக்யூரிட்டி ஃபீச்சர் இருக்கு. அதுதான் ஆத்தென்டிகேஷன். இதை எப்படி நினைச்சுக்கலாம்னா, நம்பிக்கையான ரவுட்டர்ஸ் மட்டும் தங்களுக்குள்ள ஒரு சீக்ரெட் ஹேண்ட்ஷேக் பண்ணிக்கிற மாதிரி. அந்த சீக்ரெட் தெரிஞ்சா மட்டும்தான் உள்ளேயே வர முடியும். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு ரவுட்டர் இன்னொரு ரவுட்டர் கிட்ட இருந்து எந்த ஒரு ரூட்டிங் அப்டேட்டையும் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சீக்ரெட் பாஸ்வேர்டு வச்சு நீ நம்ம ஆள் தானா அப்படின்னு செக் பண்ணிக்கும். இந்த செக் பாஸ் ஆனா மட்டும்தான் பேச்சுவார்த்தையே நடக்கும். இதனால எந்த ஒரு போலி ரவுட்டரும் உள்ள நுழையவே முடியாது. சரி, இந்த சீக்ரெட் ஹேண்ட்ஷேக் பண்றதுக்கு EIGRPல 2 வழிகள் இருக்கு. ஒன்னு MD5, இன்னொன்னு HMAC SHA 256. இதுல கரெக்டானதை செலக்ட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது கிட்டத்தட்ட ஒரு பழைய துருப்புடிச்ச பூட்டை யூஸ் பண்றதுக்கும் ஒரு ஹைடெக் டிஜிட்டல் லாக்கை யூஸ் பண்றதுக்கும் உள்ள வித்தியாசம் மாதிரி. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்மகிட்ட MD5 இருக்கு. இது ரொம்ப பழைய டெக்னாலஜி, இப்போதைய காலத்துக்கு சுத்தமா பாதுகாப்பு இல்ல. இன்னொரு பக்கம் HMAC SHA 256. இது நவீனமானது, ரொம்ப ஸ்ட்ராங்கான பாதுகாப்பு கொடுக்கும். இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸ் பல வருஷமாவே ரொம்ப தெளிவா சொல்லிட்டு இருக்காங்க. MD5 அல்காரிதம் செக்யூரிட்டிக்கு கொஞ்சம் கூட சரிப்பட்டு வராது. அது ஏற்கனவே உடைக்கப்பட்ட, அதாவது புரோக்கனான ஒரு டெக்னாலஜி. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, MD5 யூஸ் பண்றது உங்க வீட்டு வாசல்ல ஒரு பூட்டை போட்டுட்டு அதோட மாஸ்டர் கீய ஊருக்கே தெரிஞ்ச மாதிரி பப்ளிக்கா வெளியிடுறதுக்கு சமம். இவ்வளவு பாதுகாப்பான SHA 256 ஆப்ஷன் இருக்கும்போது இத பண்றது உண்மையிலே ஒரு தேவையில்லாத ரிஸ்க். சரி, நீங்க எந்த ஆத்தென்டிகேஷன் முறையை யூஸ் பண்ண முடியுங்கிறது நீங்க EIGRPயை எப்படி கான்ஃபிகர் பண்றீங்கங்கிறத பொறுத்து இருக்கு. இதுல 2 விதம் இருக்கு, கிளாசிக் மோட் அப்புறம் நேம்டு மோட். வாங்க இது ரெண்டும் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். கிளாசிக் மோட் இது பழைய வழி. இதுல நீங்க ஆத்தென்டிகேஷனை ஒவ்வொரு இன்டர்ஃபேஸுக்கும் போய் தனித்தனியா செட் பண்ணணும். ஆனா நேம்டு மோட் அப்படி இல்ல, இது நவீனமான முறை. எல்லா செட்டிங்ஸும் ஒரே இடத்துல ரொம்ப நேர்த்தியா இருக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம், நேம்டு மோட்ல மட்டும்தான் நீங்க அந்த பாதுகாப்பான SHA 256 பயன்படுத்தவே முடியும். கிளாசிக் மோட்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல நீங்க கீ செயின்னு ஒன்ன உருவாக்கணும். இது ஒரு சாவி கொத்து மாதிரி. அதுக்குள்ள ஒரு கீ நம்பர் கொடுத்து அதுக்கு ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணணும். முடிஞ்சதா? இல்ல. இப்போ நீங்க ஒவ்வொரு இன்டர்ஃபேஸ்க்கும் போய் இந்த கீ செயினை அங்க அப்ளை பண்ணணும். இதுல நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. ஆனா கடைசில நீங்க யூஸ் பண்றது என்னவோ அந்த வீக்கான MD5 மட்டும்தான். ஆனா நேம்டு மோட பாருங்களேன், எவ்வளோ சிம்பிள்னு. எல்லா செட்டிங்ஸும் ரவுட்டர் EIGRPக்குள்ளேயே வந்துடுது. நீங்க எந்த இன்டர்ஃபேஸை செக்யூர் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணி ஒரே ஒரு லைன்ல ஆத்தென்டிகேஷன் மோட் HMAC SHA 256ன்னு சொல்லி ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்தா போதும், வேலை முடிஞ்சது. பாருங்க, இது எவ்வளோ நேர்த்தியா பாதுகாப்பா மேனேஜ் பண்றதுக்கு எவ்வளோ சுலபமா இருக்கு. சரி, இப்ப கொஞ்சம் அட்வான்ஸ்டு டாபிக்ஸ். நீங்க ஒரு லைவ் நெட்வொர்க்கை மேனேஜ் பண்ற ஆளா இருந்தா இந்த விஷயங்களை கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். பாஸ்வேர்டு மாத்தணும்னா நெட்வொர்க்கை டவுன் பண்ணணுமா? அவசியமே இல்ல. அதுக்கு தான் கீ செயின்ல கீ ரொட்டேஷன் ஒரு சூப்பரான ஃபீச்சர் இருக்கு. இது எப்படி வேலை செய்யுதுன்னா, நீங்க பழைய கீயை இன்னும் கொஞ்ச நாளைக்கு நான் வர்ற பாஸ்வேர்டு ஏத்துப்பேன்னு சொல்லலாம். அதே சமயம் புது கீயை இனிமே நான் இந்த பாஸ்வேர்டில் தான் அனுப்புவேன்னு செட் பண்ணிடலாம். இப்படி பண்றதால ரவுட்டர்களுக்கு இடையில கனெக்ஷன் கட் ஆகாமலேயே ஸ்மூத்தா புது பாஸ்வேர்டுக்கு மாறிடும். 0 டவுன் டைம். ஒருவேளை உங்க ரவுட்டர்ஸ் ஒன்னோட ஒன்று பேசிக்கல, நெய்பர்ஷிப் வரலன்னா என்ன பண்றது? இந்த கமெண்ட்ஸ் தான் உங்க முதலுதவி பெட்டி.
முதல்ல ஷோ ஐபி EIGRP நெய்பர்ஸ் போட்டு பாருங்க. லிஸ்ட்ல நெய்பர் இருக்கா இல்லையான்னு தெரியும். அப்புறம் ஷோ கீ செயின், இதுல உங்க கீயோட டைம் சரியா இருக்கா, அது இன்னும் வேலிடா இருக்கான்னு செக் பண்ணலாம். அதுவும் இல்லையா, அப்போ டீபக் EIGRP பேக்கேஜ் ஆன் பண்ணுங்க. அங்க இன்வாலிட் ஆத்தென்டிகேஷன் மாதிரி ஏதாவது எரர் மெசேஜ் வருதான்னு பார்த்தாலே போதும், பிரச்சனையை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சரி, நாம இப்ப ஆபத்துகள் என்னன்னு பார்த்தோம், அதுக்கான தீர்வுகள் என்னன்னு பார்த்தோம், எப்படி கான்ஃபிகர் பண்றதுன்னு பார்த்தோம். அப்போ இது எல்லாத்துல இருந்தும் நாம கத்துக்க வேண்டிய ஒரே முக்கியமான விஷயம் என்ன? நெட்வொர்க் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாரும் ஒரே விஷயத்தை தான் சொல்றாங்க. EIGRP செக்யூரிட்டிக்கு SHA 256 தான் கோல்ட் ஸ்டாண்டர்ட். அதாவது அதுதான் தலை சிறந்த வழி. MD5ங்கிறது பழைய சிஸ்டம்ஸ் கூட வேலை செய்யணுமேங்கிறதுக்காக இன்னும் வச்சிருக்கிற ஒரு ஆப்ஷன் மட்டும்தான். அதனால உங்களுக்கான ஆக்ஷன் பிளான் இதுதான். உங்க ரவுட்டர்ஸை ஒரு முறை செக் பண்ணுங்க. எங்கேயாவது கிளாசிக் மோட்ல EIGRP ஓடிட்டு இருந்தாலோ இல்ல MD5 ஆத்தென்டிகேஷன் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலோ உடனே அதை நேம்டு மோடுக்கு மாத்தி HMIC SHA-256க்கு அப்கிரேட் பண்றதுக்கான வேலையை ஆரம்பிங்க. இதுதான் உங்க நெட்வொர்க்கை உண்மையிலேயே பாதுகாக்கும். கடைசியா இந்த ஒரு கேள்வியை மட்டும் உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. உங்க நெட்வொர்க்கோட மெயின் கதவுல நீங்க ஒரு நவீன ஹை செக்யூரிட்டி பூட்டை மாட்டிருக்கீங்களா, இல்ல யார் வேணாலும் சுலபமா திறந்துட்டு உள்ள வர்ற மாதிரி ஒரு பழைய பூட்டை மாட்டிருக்கீங்களா?